வணக்கம். 1931 வட்டமேஜை மாநாடு லண்டன்ல நடக்குது. காந்திஜி அங்க இருக்கிறாரு. அவர் கூட ஜிடி பிர்லா அவரது நண்பர் கூடவே நிழல் மாதிரி இருக்கிறாரு. 2 நாள்ல காந்திஜி பேசணும். ஜிடி பிர்லாவுக்கு மனசுல ஒரு கவலைங்க. காந்திஜி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே, ஹாஃப் நேக்கடு ஃபக்கீர்னு வேற இந்த சர்ச்சில் சொல்லிட்டானே, எல்லாரும் முன்னாடியும் நல்லா பேச வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. காந்திஜி கிட்ட சொல்றாரு. அப்ப காந்திஜி, இங்க பாருங்க, எனக்கு அதை பத்தி சிந்தனை பண்றதுக்கு நேரம் இல்லை, கவலைப்படாத பிர்லா, சரியான நேரத்தில் பகவான் எனக்கு பொருத்தமான வார்த்தைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். நான் என்ன கேட்க போறேன்? இந்தியாவில் ஒரு கிராமத்தான் என்ன கேட்பான் வெள்ளக்காரனை பார்த்து? எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, வி வாண்ட் இண்டிபெண்டன்ஸ், அதை தானே கேட்பான். அதை தான் ஏன் நானும் கேட்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வட்டமேஜை மாநாடுல மகாத்மா காந்திஜி பேசின பேச்சு ஸ்பிளண்டிட் அட்ரஸ், அருமையான பேச்சு. எல்லாரும் கண்களை அகலத்திறந்து காதுகளை தீட்டி அப்படி மெய்மறந்து கேட்டார்களாம். ஜிடி பிர்லா சொல்றாரு, காந்திஜி சத்தியத்தின் மொத்த உருவமாக, அகிம்சையின் மொத்த உருவமாக வாழ்ந்தார். அவர் நினைச்சது, பேசினது, செஞ்சது எல்லாமே சத்தியம். அதனால அவரது பேச்சில் அன்றைக்கு சத்தியம் மிளர்ந்தது. காந்திஜி போன்றவங்கலாங்க நாளைக்கு என்ன தேவை மக்களுக்கு, அடுத்த வருஷம் என்ன தேவை, அதை மட்டும் இல்லைங்க, அடுத்த 1000 வருஷத்துக்கு மனித குலத்திற்கு என்ன தேவை, அதை அவர்கள் பேசுவார்கள். சாகா வரம்பெற்ற சனாதன தர்மம் அவரது வார்த்தைகளிலே அப்படியே ஜொலித்தது அப்படின்னு ஜிடி பிர்லா சொல்றாரு. நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டில் காமராஜர் இருந்தார். காமராஜர் இறந்தப்போ சி சுப்பிரமணியம் சொன்னார், கர்ம வீரர் காமராஜரும் காந்திஜியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்தார்கள். சாதாரணமான ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் அவர் செய்வார். மக்களுக்கு என்னங்க தேவை? கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் வேணும், காமராஜர் கட்டி கொடுத்தாரு. மதிய உணவு வேணும், காமராஜர் கொடுத்தாருங்க. ஆனால் மக்களுக்கு என்ன விருப்பம்? சாராயம் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் சாராய கடையை ஒருபோதும் காமராஜர் திறக்கவில்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதையே காந்திஜியும் காமராஜரும் செய்தார்கள். சத்தியம் அவர்களது செயல்களில், வார்த்தைகளில், எண்ணங்களில் மிளிர்ந்தன. வணக்கம்.